வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு விருச்சிக லக்னம் அல்லது ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள். சில அடிப்படை தகவல்கள் மட்டும் அடங்கியது. சரிங்களா? முதல் தரமாக விருச்சிக லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியாக வரக்கூடியவர் செவ்வாய் பகவான். மேஷத்திற்குமே அதிபதி செவ்வாய் என்று எடுத்துக்கொண்டாலும் விருச்சிகத்திற்கும் மேஷத்திற்கும் மிகச்சிறந்த வேறுபாடுகள், மிக அதிகமான வேறுபாடுகள் நிறைய இடங்களில் உள்ளது. சரிங்களா? அந்த வகையில் விருச்சிக லக்னம் பார்த்திங்கன்னா, முதல் பாயிண்ட்டு, இவங்க நல்ல திறமைசாலிகள். முக அழகு அப்படிங்கிறது நிறம், உருவம் இதையெல்லாம் தாண்டி முக அமைப்பு, லட்சணம் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த முக அமைப்பானது இவர்களுக்கு மிக நேர்த்தியாக, மிக அழகாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அறிவில் மிகவும் சிறந்தவர்கள், ரொம்ப திறமைசாலிங்க. எதையுமே கண்ணு பார்த்தா கை செய்யுங்கிற அளவுக்கு டேலண்டட் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட நிறையாவே இருக்குங்க. மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்குமான பெரிய வேறுபாடு என்னென்னா, மேஷம் வேகமாக கோவப்படும், எடுத்தெறிஞ்ச வார்த்தைகளை அந்த இடத்துல பேசும். பட் விருச்சிகத்துக்கான குணம் அப்படிங்கிறது சந்தர்ப்பத்துக்காக காத்திருப்பாங்க. அது நன்மையோ தீமையோ இவங்க அந்த சரியான சந்தர்ப்பத்தில் அதை செய்யக்கூடிய நபர்கள், உதவக்கூடிய நபர்கள் அல்லது தங்களை முன்னிறுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இவங்கள பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் நாம் என்ன நினைப்போன்னா, ஏன்டா இவங்கள பகைச்சிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு ஆழமாக அடி கொடுப்பாங்க அப்படின்னு நாம் நினைக்கலாம். மேலும் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி இருப்பாங்க, விருச்சிக லக்னத்துக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை துணை, முக்கியமாக ஆண்களாக இருந்தால் மனைவி வந்த பிறகு வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் அப்படிங்கிறது உண்டு. இவர்களுடைய மனைவியாக வரக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு துறையில் மிகவும் பிரபலமடைந்த ஒரு நபராக இருப்பாங்க. அதாவது அவங்க செய்யக்கூடிய தொழிலாகட்டும், ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஸ்பெஷலாக இவங்கக்கிட்ட இந்த ஸ்பெஷல் இருக்குதுன்னு ஊருக்கே தெரிகிற அளவுக்கு அவங்க ஒரு பாப்புலர் ஃபிகராக இருப்பாங்க. மேலும் இவர்களுக்கு இளமை வாழ்க்கை அப்படிங்கிறது மிகவும் கடினமாக, மிகவும் கஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும். நடுத்தர வயதிற்கு மேல் பொருளாதார உயர்வு என்பது சிறப்பாக இருக்கும் என்றே கொள்ளலாம். ஆனால் விருச்சிக லக்னம் அல்லது ராசியில் பிறந்தவங்க கடைசி வரைக்கும் நான் கஷ்டம்தான் பட்டேன், என்கிட்ட ஒன்றும் இல்லைங்கிற கருத்தை எந்த காலத்துலேயும் சொல்ல முடியாதுங்க. ஆனால் கண்டிப்பாக இளமை காலம் கடினமாக இருந்தாலும் பிற்கால பகுதி, அதாவது முதுமையை நோக்கி செல்லக்கூடிய பிற்கால பகுதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆஃப்டர் 35 இவங்க நல்லா வாழ்க்கையில் ஒரு ஏற்றம் பெறுவாங்க அப்படிங்கிறது உண்மை. அதே போல் இவர்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதியாக வரக்கூடியவர் குரு அப்படிங்கிறதுனாலையும் இவர்களுக்கு கண்டிப்பாக பொருளாதார உயர்வு, அதாவது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள், வீடு வசதி எல்லாமே கண்டிப்பாக அமையுங்க. அதனால் விருச்சிக ராசி அல்லது லக்னத்தில் பிறந்த நபர்களுக்கு இவையெல்லாம் பொது பலன்கள். சரிங்களா? ஆனால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஏற்றம், பொருளாதார உயர்வு அப்படிங்கிறத அடையாமல் இவங்களுடைய இறுதி காலம் அப்படிங்கிறது முடியாது அப்படின்னு நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோதாங்க. நன்றி நண்பர்களே.